வணக்கம், திஸ் இஸ் மிஸ்டர் டிலைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நேபாள் நடக்கிற ப்ரொட்டஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்சி அவங்க நடத்தின புரட்சிகரமான ப்ரொட்டஸ்ட்னால இங்கே கவர்மெண்ட்டே காலியாக இருக்கு. இதனால் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. சோஷியல் மீடியா பேன் பண்ணனாலையா, இல்லை நெப்போ கிட்ஸ்னாலையா, இல்லை கரப்ஷன்னாலையா, இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட்னாலையா, இல்லை ஃபியூச்சரே இல்லை அப்படிங்கிறனாலையா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேபாள் கவர்மெண்ட் ஃபியூ டேஸ் முன்னாடி எல்லா சோஷியல் மீடியாவுக்கும் லைக் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாதனால ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனிஸ் மட்டும் ஆத்தரைஸ் கொடுத்துட்டு மற்ற கம்பெனிஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க நேபாளில். இது தெரிஞ்சுக்கிட்ட நேபாள் பீப்புள்ஸ் ஏன் பேன் பண்ணிங்க கவர்மெண்ட்டை கேட்டப்போ கவர்மெண்ட் ரிப்ளை பண்ணது என்னன்னா, ஃபேக் ஐடிஸ் நிறைய ரவுண்ட் அப் ஆகிட்டு இருக்கு, இதனால நம்ம நேஷனல் செக்யூரிட்டி ப்ராப்ளமாக இருக்குது, அதனால தான் நாங்கள் பேன் பண்ணோம் அப்படி சொல்லி மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. கன்வின்ஸ் ஆகாத மக்கள் ப்ரொட்டஸ்ட்டில் இறங்கிட்டாங்க. எஸ்பெஷலி ஜென்சினா யார்? 1997 2012 வரைக்கும் பிறந்தவங்க தான் ஜென்சி யங்ஸ்டர்ஸ். அவங்க மோஸ்ட்டாகவே வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், எஸ்பெஷலி யூடியூப் இதுலேயே ஃபுல்லாகவே அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பேசிக்கான விஷயத்துலேயே கை வச்சனால ரொம்ப அக்ரெசிவாகி அவங்க ப்ரொட்டஸ்ட்டில் இறங்கிட்டாங்க. ப்ரொட்டஸ்ட்க்கு உண்டான மெயினான ரீசன் நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூஸ்னாலேயோ, இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபாலோவிங்னாலேயோ, இல்லை ஃபேக் ஐடி சர்க்குலேஷனாலேயும் கிடையாது. இது முழுக்க நெப்போ கிட்ஸ்னால தான் இவங்க பேன் பண்ணாங்க சொல்லி அங்கே இருக்கிற ஜென்சி ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ப முடியுதா? ஏன் நெப்போ கிட்ஸ்? நம்ம ஊரில் பாலிவுட், காலிவுட், டோலிவுட்னு சொல்லி எல்லாத்தையும் நெப்போ கிட்ஸ் பயங்கரமாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் நியூ கமர்ஸ்க்கு யாருமே வாய்ப்பு கொடுக்கல அப்படி சொல்லி நிறைய மீடியாவில் இஷ்யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி நேபாளி நெப்போ கிட்ஸ் கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஹை ஜாப்லேயும் நெப்போ கிட்ஸ் தான் இருக்காங்களா, எல்லா பக்கமும் ரெக்கமெண்டேஷன் போயிட்டு இருக்கான். அவங்களோட லைஃப் ஸ்டைலு வேறு லெவலில் போயிட்டுருக்கான். ஆனால் அங்கே இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புள்ஸோட லைஃப் ஸ்டைல் இருக்க கீழே தான் போயிட்டுருக்கான், அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக போயிட்டுருக்கான். இதை பார்த்துட்டு இருந்ததுனால நெட்டிசன்ஸ் எல்லாமே அவங்கள ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்க முடியாமல் தான் அவங்க பேரண்ட்ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷனும் அங்கே போய் அதை பேன் பண்ணியிருக்காங்க சொல்லி ஜென்சி சொல்கிறாங்க. பட் இந்த ப்ரொட்டஸ்ட்க்கு இது மட்டும் காரணம் இல்லையா, இந்த நாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கான், அது போக கரப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கான், இதில் நெப்போ கிட்ஸ் வேறு அப்படி சொல்லி அவங்களோட எல்லாத்தோட கஷ்டத்தையும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதில் இப்போ சோஷியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறனால இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்க ப்ரொட்டஸ்ட்டில் இறங்கிட்டாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட் எந்த அளவுக்கு தீவிரமாக போச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நடு ரோட்டில் தௌசண்ட்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா ஊரில் இருந்து லைக் நம்ம எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பண்ணோமோ அதே மாதிரியே எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையுமே யங்ஸ்டர்ஸ் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு லெவலுக்கு மேலே கவர்மெண்ட்னால ஹேண்டில் பண்ண முடியாதனால போலீஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ப்ரொட்டஸ்ட்டை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஜென்சி ப்ரொட்டஸ்டர் வெர்சஸ் போலீஸ்ன்னு சொல்லி அந்த ப்ரொட்டஸ்ட் வேறு மாறி கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட அசம்பாவிதம் நடந்து கடைசியில் அந்த ப்ரொட்டஸ்ட் இன்னும் பெரிய லெவலுக்கு போய் அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்காக அவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஜென்சி மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களே இறங்கி ஆப்போசிட்டில் போலீஸ் கூட ஃபைட் பண்ணி அந்த கலவரம் இன்னும் பெருசாகி ஒரு ரயாட்ஸ் லெவலுக்கு ஃபார்ம் ஆகி போயிடுச்சு. இது நேபாள் கவர்மெண்ட் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு சோஷியல் மீடியா பேன் பண்ணதுக்காக இந்த லெவல் அந்த ப்ரொட்டஸ்ட் பெருசாகவும் அவங்க எதிரே பார்க்கல. யோசிச்சு பாருங்கள், ஒரு யங்ஸ்டர்ஸ் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது இந்த ப்ரொட்டஸ்ட்னால நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இதில் இழப்புகளும் ரொம்ப அதிகங்க. நேபாள் கவர்மெண்ட் இதுக்கு மேலே இந்த ப்ரொட்டஸ்ட்டை வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சோஷியல் மீடியாவில் போட்ட பேன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அப்பவும் ப்ரொட்டஸ்ட் ஸ்டாப் ஆகலை. ஏன்னா அவங்க இதுக்காக மட்டும் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணல, ஒரு பர்ஃபெக்டான சான்ஸுக்காக வெயிட் பண்ண மாதிரி இந்த ப்ரொட்டஸ்ட் அவங்க கையில் எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க இதுக்காக மட்டும் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணலை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட், கரப்ஷன், நெப்போ கிட்ஸ் அட்ராசிட்டிஸ் அண்ட் சோஷியல் மீடியா இது எல்லாமே சேர்ந்து அவங்கள ட்ரிகரிங் பாயிண்ட் கொண்டு போய் இந்த போராட்டத்தை இன்னும் அதிகமாக எஸ்கலேட் பண்ணி வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இது கவர்மெண்ட் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏதோ நம்ம லிஃப்ட் பண்ணால் இது கண்டிப்பாக கம்மியாகவும் நினச்சாங்க. ஆனால் அது நடந்ததே வேறு. இன்னும் அந்த கலவரம் எஸ்கலேட் ஆகி அதிகமாக தான் அந்த ப்ரொட்டஸ்ட் அதிகமாச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 20 பீப்புள்ஸ் அந்த ரயாட்ஸில் இறந்துருக்காங்க. அதுவும் யங்ஸ்டர்ஸ். ஓப்பன் ஃபயர் கொடுத்தனால தான் இவ்வளோ எடுத்து கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி அஃபிஷியல் நியூஸ் அங்கே வந்த உடனே ஜென்சி மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்க மக்களும் பயங்கரமாக கோமாயி ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா இல்லைங்க, எல்லாரும் சேர்ந்து பார்லிமெண்ட்டை தேடி போயிருக்காங்க. அங்கே இருக்கிற பிஎம்ஐ பார்த்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் பயங்கரமாக அக்ரெசிவாக போயிருக்காங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து அங்கே நடந்ததே வேறு. ஏன்னா அங்கே பிஎம் கிடையாது. அந்த டைம் அங்கே இருக்கிற பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், அவங்கள பிஎம்மோட வீடு அப்படி சொல்லி அந்த கலவரம் வேறு லெவல் எஸ்கலேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லா போலீஸ் ஃபோர்ஸை இறக்கிட்டாங்க. அங்கே இருக்கிற அன்கண்ட்ரோலபிள் சுச்சுவேஷன். கவர்மெண்ட்டே இது எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு இந்த ப்ரொட்டஸ்ட் போகும்னு அவங்க எதிர்பார்க்கல. ஒரு சின்னதாக ஒரு சோஷியல் மீடியா பேன் பண்ணதுக்காக இந்த லெவலுக்கு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க நினச்சதை விட பல மடங்கு கவர்மெண்ட்டே காலியாகிற லெவலுக்கு இந்த ப்ரொட்டஸ்ட் போனது யாருமே எதிர்பார்க்கல.
நேபாள் மினிஸ்டர் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே வெளியூர் போகிறாங்க அப்படி சொல்லி நியூஸ் கன்ஃபார்ம் ஆன உடனே அங்கே இருக்கிற ப்ரொட்டஸ்ட் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து அவங்கவுங்க மினிஸ்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க. சும்மா இல்லைங்க, எல்லாருமே வந்து படத்தில் வர மாதிரி போய் அடித்து உடச்சி அந்த அளவுக்கு வந்து ஒரு கிராட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. எங்கே அந்த மினிஸ்டர்ஸ் கிடைப்பாங்க சொல்லி பயங்கரமாக தேடி இருக்காங்க. ஆனால் யாருமே இல்லை. அதில் ஒரே ஒரு மினிஸ்டர் மட்டும் கிடச்சிருக்காரு. அவர் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவரை நடு ரோட்டில் ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் கூட வந்து ஒரு மினிஸ்டருக்கு இந்த நிலைமையான்னு சொல்லிட்டு தான் நமக்கு யோசிக்க தோணுது. யோசிச்சு பாருங்கள் எந்த லெவலுக்கு அந்த ப்ரொட்டஸ்ட் போயிடுச்சுன்னு பாருங்கள். ஒரு மினிஸ்டருக்கு நடு ரோட்டில் அடி உத கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நினச்சி கூட பார்க்க முடியல நேபாளோட கவர்மெண்ட் இந்த அளவுக்கு போகுன்னு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த கதையே வேறு. ஏன்னா எல்லா மக்களும் எல்லா ஜென்சி பீப்புள்ஸும் சேர்ந்து அங்கே இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லா பக்கமும் போய் அவங்க ஃபுல்லாகவே வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நாங்கள் தான் இங்கே வந்து ஆட்சி பண்ணுவோம், நாங்கள் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவோம், நாங்கள் தான் கொண்டு வர ரூல்ஸ் தான் நீங்களாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அந்த அளவுக்கு இது மக்கள் ஆட்சி அப்படி சொல்லி எல்லாமே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேலே போக 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 அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாமே ரிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மினிஸ்டர்ஸ்க்கு அடி உத எல்லாமே கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஆர்மி டேக்ஸ் ஓவர் பண்ணிருச்சு. இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. ஏன்னா அங்கே இருக்கிற ஆர்மி சீஃப் அஃபீஷியல்ஸ் இந்த நேபாள் ஃபுல்லாத்தையும் வந்து அஃபிஷியலாக வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொட்டஸ்ட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அங்கேருந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் ஆர்மி வந்து டேக் ஓவர் பண்ண போதும் தெரில. ஏன்னா அங்கே வந்து கவர்மெண்ட் கிடையாது. எவ்வளோ நாள் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து அவங்களால ஸ்டாப் பண்ண முடியும் தெரில. இப்போ அஃபிஷியலாக அங்கே என்ன போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதனால நிறைய இழப்புகள் தான் ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்கள், கவர்மெண்ட் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை தப்பு பண்ணாங்க, ஒரு சோஷியல் மீடியாவை பேன் பண்ணாங்க. கடைசியில் வந்து அது நடந்தது என்னன்னா ஒரு கவர்மெண்ட்டே காலியார் லெவலுக்கு போயிடுச்சு. இது சோஷியல் மீடியா கை வச்சனால கிடையாதுங்க, அவங்களோட பேசிக் நீட்டில் கை வச்சனால. மக்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத கவர்மெண்ட் இத்தனை நாள் நேபாளில் ரூல் பண்ணிட்டு இருந்திருக்கு. அதை இன்றைக்கி வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க ஜென்சி ப்ரொட்டஸ்ட்னால. இது உண்மையாலுமே வந்து வரவேற்கிறதா இல்லை வந்து இதனால் நிறைய இறந்து போயிட்டாங்களே அப்படி சொல்லி நம்ம வருத்தப்படுறதா நம்மளுக்கு தெரில. ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட் இல்லை, இன்றைக்கி ஆர்மி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சார்ஜ் எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வர கவர்மெண்ட் ஆச்சும் இந்த மக்களுக்கோ இந்த ஜென்சி பீப்புளுக்கோ இல்லை வருங்காலத்துக்கோ இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் வந்து செட் பண்ணி கொடுக்கணும் தான் எல்லாத்தோட ஆசை. பக்கத்தில் இருக்கிற நாடுங்க எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த ப்ரொட்டஸ்ட்க்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. நான் இத்தனை அதை பார்க்கும்போது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவோ அங்கே இருக்க பீப்புள்ஸாவோ ஒரு காமான பீப்புள்ஸ் அப்படி தான் வந்து நான் நினச்சேன். என்னை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, பார்க்குறவங்க கூட நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அங்கே நடக்கிற நிலைமையே அந்த பீப்புள்ஸ் எவ்வளோ ஃபியூரியஸாக இன்றைக்கி வந்து பண்ணி இன்றைக்கி வேர்ல்டு வைடு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டை கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணோம், ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட், அது நிறைய பேருக்கு காயங்கள் ஆச்சு. ஆனால் அது உண்மையுமே ஸ்மூத்தாக முடிஞ்சு நம்ம எப்படியோ வந்து ஒரு வின் பண்ணி நம்ம போயிட்டோம். ஆனால் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் எவ்வளோ வலிகள் இருந்திருக்குன்னு சொல்லி இந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போதோ நிறைய நியூஸ் பார்க்கும்போது பீப்புள்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இந்த பீப்புள்ஸ்க்காகவும் இந்த ஜென்சிக்காகவும் அங்கே இருக்கிற கவர்மெண்ட், நீ வரப்போகிற கவர்மெண்ட் பயங்கரமாக ஸ்டெப் எடுத்து அந்த நாடை இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நீ நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து பாவர்ட்டி இல்லாமல், கரப்ஷன் இல்லாமல், நெப்போ கிட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எல்லாமே நீ வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் காட் கிட்ட ப்ரே பண்ணுறேன். நீங்களும் ப்ரே பண்ணுங்கள். அந்த நேபாளுங்கிறது நம்மளுக்கு ஞாபகம் ஃபஸ்ட்டு வரதே அந்த மலை தாங்க. அந்த மவுண்டன்ஸும் அந்த வெள்ளைன்னு இருக்கிறதும் அங்கே இருக்கிற பீப்புள்ஸும் அந்த சில் ஏரும் யோசிச்சு பாருங்கள். ஒரு அழகான டூரிஸ்ட் பிளேஸ் நியர்பை இந்தியா, அந்த டூரிஸ்ட் பிளேஸில் இன்றைக்கி இந்த அளவுக்கு நடந்திருக்கு. அதுவும் ஒரு காமான மக்கள்கிட்ட. இதோட நிற்கணும். அவங்களோட ட்ரெடிஷ்னல் அவங்களோட எல்லாமே ஃபாலோ ஆகி ஒரு சூப்பரான லைஃப் இனி அப்கமிங்கில் அவங்க வாழணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல வீடியோவோடு நான் வரேன். ஓகேங்களா? இது ஜென்ரல் அவேர்னஸ் தான். ஓகே, பை, see you all.